தொண்டர்களுக்கு புரிகின்ற வண்ணம், நாட்டு மக்களுக்கு தெளிகின்ற வண்ணம் அருமையாக எடுத்து வைத்திருக்கிறார். அதனால இந்த பொதுக்குழு எங்களுக்கு வெற்றியினுடைய முதல் படியாக தான் நான் பார்க்கிறேன். இதே நேரத்துல முதல்வர் அவர்கள் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொண்டு வராரு. இதுல இருந்து இது எப்படி மாறுபடும், மக்கள் இடையே எப்படி போய் சேர்த்து? நான் கேட்கிறேன், 4 ஆண்டு காலம் அப்போலா மருத்துவமனையிலே ஐசியூலே கோமால இருந்தாரா ஸ்டாலின்? இரும்பு கரம் எல்லாம் துருப்பிடிச்சு கைலாங்கடைக்கு போயிடுச்சு அவருடைய இரும்பு கரம் எல்லாம். மகளிருக்கு 1000 மகளிருக்கு முதல்ல பாதுகாப்பு கொடுங்க, அப்புறம் நீங்க 1000 ரூபாய் கொடுக்கலாம். செங்கோட்டைன்னு ஒரு ஓடுகாலி. இந்த இயக்கத்திலே பல லாபங்கள் அடைந்து, நான் சொல்ல வரதை கேளுங்க, இந்த இயக்கத்திலே பல லாபங்கள் அடைந்து, இந்த இயக்கத்தினால் பெரும் பதவி அனுபவித்து, பெரும் பேரை அனுபவித்து, பெரும் புகழை அனுபவித்து, இந்த இயக்கத்தை பற்றியே தவறாக வெளியே போய் நீ பேசுகிறாய், இந்த இயக்கத்தை விட்டு வெளியேறுகிறாய். உனக்கு அரசியல் பிடிக்கலாம், ஓர போய் உட்காரியா? எங்க கட்சி தலைவர் படத்தை வைத்துக் கொண்டு நீ எங்க கட்சியை இழிவா பேசுவ? எங்க கட்சி தலைவி படம், எங்க கட்சி தலைவர் படத்தை வைத்துக் கொண்டு நீ எங்க கட்சியை இழிவா பேசுவ? நாங்க பார்த்து கொண்டு இருப்போமா? திமுகவை பொறுத்த வரைக்கும் மொத்த அமைச்சருமே ஊழல் அமைச்சர். அவங்க கட்சியே ஊழலுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான். ஊழலுக்காகவே ஊற்றுக்கண்ணாக இருந்தவர் திரு கருணாநிதி. ஊழல் செய்வதிலே சிறந்த தலைவர் கருணாநிதினு ஒரு செலவைங்க. மக்கள் எந்த குறையுமே சொல்லல, சந்தோஷமா இருக்காங்க. மழை வரும்போது தான் ரோடு போடுவீங்களா? மழை வரும்போது ரோடு போட்டா அந்த ரோடு கரைஞ்சுதான் போகும். இப்படியா மக்கள் பணத்தை வீணடிக்கிறது? அதுக்கு ஒரே ஒரு திமுக ஆட்சியில எங்க அக்கா நிவேதா பெத்துராஜ் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அவங்க ஆசைப்பட்டா மட்டும்தாங்க சென்னையில மழை நீர் தேங்க. மக்கள் செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பவர் அதிமுக தலைமை கழக பேச்சாளர் ஆரணி கோகுல் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். அதிமுக பொதுக்குழு ரொம்ப பிரம்மாண்டமா நடத்தி முடிச்சிருக்காங்க. அடுத்த கட்டம் என்னன்னு கேட்கும்போது அதிமுக இது எங்களுடைய முதல் படின்னு நிரூபிச்சிருக்காங்க. உங்கள் கருத்து என்னன்னா? அதிமுகவினுடைய பொதுக்குழு பொறுத்த வரைக்கும் வருட வருடம் நடந்து கொண்டிருக்க பொதுக்குழு. எப்பவுமே அதிமுகவினுடைய பொதுக்குழு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழுவா இருக்கும். அது இந்த வருடம் 2025 இந்த வருடத்தில் நடந்த ஒரு பொதுக்குழு அடுத்த தேர்தலை ஆட்சி மாற்றத்தை உண்டாக்குவதற்கான ஒரு பொதுக்குழுக்கு ஒரு அடித்தளமா நான் பார்க்கிறேன். ஏன்னா அப்படிப்பட்ட தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றி இருக்கிறோம். மக்களுக்காக இந்த இயக்கம் மக்களுக்காகவே இயங்கும் என்று புரட்சி தலைவி அம்மா சொன்னதை போல் இந்த இயக்கம் அடுத்த தேர்தல் வெற்றி பெறுவதற்கான அடித்தளமாக இந்த பொதுக்குழு அமையும். எங்களால் எடப்பாடியார் இந்த பொதுக்குழுவிலே மிகச் சிறந்த முறையிலே தொண்டர்களின் உணர்ச்சியை ஊட்டுகின்ற வகையிலே எப்படி தேர்தல்களை சந்திக்க வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழல்களை எல்லாம் மக்களிடத்திலே எப்படி கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்றதெல்லாம் அருமையாக தொண்டர்களுக்கு புரிகின்ற வண்ணம், நாட்டு மக்களுக்கு தெளிகின்ற வண்ணம் அருமையாக எடுத்து வைத்திருக்கிறார். அதனால இந்த பொதுக்குழு எங்களுக்கு வெற்றியினுடைய முதல் படியாக தான் நான் பார்க்கிறேன். இதே நேரத்துல முதல்வர் அவர்கள் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொண்டு வராரு. இதுல இருந்து இது எப்படி மாறுபடும், மக்கள் இடையே எப்படி போய் சேர்த்தீங்க? அது அவர் வெற்றி வாக்குச்சாவடின்னு சொல்றாரு, அது வெத்து வாக்குச்சாவடி. இன்னைக்கு திமுக பாத்தீங்கன்னா வெத்து வாக்குச்சாவடி தான், எங்குமே வெற்றியே கிடையாது. 2026 2021 அவ்வளவு பிரம்மாண்டமா ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நடந்த எலெக்ஷன்ல 40 MP. நாடாளுமன்றம் வேற சட்டமன்றம் வேறங்க. எடப்பாடியார் பொதுக்குழுல தெளிவா சொல்லி இருக்கிறார், நாடாளுமன்ற தேர்தல் என்பது வேறு, சட்டமன்ற தேர்தல் என்பது வேறு. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மையான இடம் வெற்றி பெற்றாங்க. அதிமுக ஒரே ஒரு MP பிடிச்சோம். ஆனா அதன் பிறகு நடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் எப்படி அதிமுக கூட்டணி 75 தொகுதி பெற்றுச்சு. இன்னைக்கு வாக்கு சதவீதம் பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எங்களுக்கும் சின்ன ஒரு 100 வாக்கு சதவீதம் தான் எங்களுக்கு கம்மி. அப்படி மாபெரும் வெற்றியெல்லாம் ஒண்ணு திமுக பெறல. 2011 அதிமுக பெற்ற வெற்றி போல திமுக பெறலையே. இன்னைக்கு வலிமையான எதிர்க்கட்சியாக, பிரதான எதிர்க்கட்சியாக எங்க அண்ணன் எடப்பாடியார் எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிறாரு. அது எப்படி நீங்க மாபெரும் வெற்றின்னு சொல்லலாம்? அது ஏதோ ஒரு மயிர் இழையில ஆட்சியை இழந்து விட்டோம் அப்படிதான் நம்ம பார்க்கணுமே தவிர்த்து அது மாபெரும் வெற்றியெல்லாம் கிடையாது. மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. அதனால கருணாநிதி பையன் சட்டையெல்லாம் கிழிச்சுன்னு சுத்தரானே 2021 ஒரு முறை வாக்கு கொடுத்துட்டாங்க. இந்த முறை எல்லாம் மக்கள் தெளிவா இருக்கிறாங்க, எப்படி எடப்பாடியார் முதலமைச்சர் ஆக்கலாம்னு. அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை வருகின்ற தேர்தலிலே வெத்து வாக்குச்சாவடி தானே தவிர்த்து வெற்றி வாக்குச்சாவடி எங்கேயுமே கிடையாது. டெபாசிட் இழந்து 2011 போல் வரப்போற தேர்தல் அமையும் என்பதில் நான் தெளிவா இருக்கிறேன், நாட்டு மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. ஆனா மக்களுக்கான எல்லா முன்னேற்ற வசதிகளையும் செஞ்சிருக்கோம். பெண்களுக்கான 1000 ரூபாயில இருந்து மாணவர்களுக்கான 1000 ரூபாய், இன்னைக்கு மடிக்கணினி வேற கொடுத்திருக்கோம். எங்கம்மா நான் என்ன கேக்குறேன், நீங்க நாட்டு மக்களுக்கு ஒண்ணுமே பண்ணலையே. நாளைக்கு எலெக்ஷன் வரப்போது, இன்னைக்கு வந்து லேப்டாப் கொடுக்குறீங்க. 4 ஆண்டு காலம் எங்க போயிருந்தீங்க? 4 ஆண்டு காலம் கோமால இருந்தாரா ஸ்டாலின்? நான் கேட்கிறேன், 4 ஆண்டு காலம் அப்போலா மருத்துவமனையிலே ஐசியூலே கோமால இருந்தாரா ஸ்டாலின்? 4 ஆண்டு காலம் எங்கயா போன நீ?
மருத்துவ நிதி பற்றாக்குறையா இருக்கும்போது நிதி வர ஒப்பனுக்கு நடுக்கடல்ல பேனா வைக்கிறதுக்கு நிதி இருக்குது, மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுப்பதற்கு நிதி இல்லையா? 2011 எப்படி இருந்துச்சு தமிழ்நாடு? எங்க பார்த்தாலும் கரண்டே கிடையாது. அதையும் மாத்தி மாணவர்களுக்கு மடிக்கணினியும் கொடுத்த தலைவி எங்க தலைவி புரட்சி தலைவி அம்மா. ஏன்னா மாணவர்களுடைய வாழ்க்கையிலே ஒளியேற்றி வைத்த இயக்கம் அதிமுக இயக்கம். 4 ஆண்டு காலம் மாணவர்களுக்கு லேப்டாப் கிடையாது, இன்னைக்கு வந்து கொடுக்குறாரு. நீங்க பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போனே பெரிய லெவல்ல வளர்ந்துருச்சுமா. எல்லாரும் ஸ்மார்ட் போன்ல இன்னைக்கு இன்டர்நெட்ல இருந்து எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய நிலவுக்கு இன்னைக்கு 5G வந்துருச்சு, எல்லா டெக்னாலஜியும் வளர்ந்துச்சு. நீ டெக்னாலஜி இல்லாத காலத்துல தாங்க கொடுக்கணும். பசியில இருக்கும் போது தான் ஒருத்தனுக்கு சோறு போடணும். அவன் ஃபுல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் சோறு போட்டு பலன் கிடையாது. இன்னைக்கு காலேஜ் படிக்கிற பசங்களே ஸ்மார்ட் போன் இருக்கப்பட்டவனும் சரி இல்லாதப்பட்டவனும் சரி வாங்கி வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட காலம் வந்துருச்சு. இப்ப வந்து தேர்தலுக்கோசம் அற்ப அரசியலுக்கோசம் ஓட்டு அரசியலுக்கோசம் நீ ஏமாத்தி மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுக்கறனா என்ன அர்த்தம்? என்னுடைய கேள்வி, இவ்வளவு நாள் நீ கோமால இருந்தியா, இப்ப முழிச்சுக்கிட்டீங்களா? இப்ப நீங்க கான்சியஸ் வந்துட்டீங்களா? சார் அது மட்டும் இல்லாம மக்களுக்காக எல்லாம் செஞ்சிருக்காங்க. ஒண்ணுமே செய்யலங்க. மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க, மாணவர்களுக்கு 1000 ரூபாய். நீங்க மாசம் நான் கேக்குறேன், மாசம் 1000 ரூபாய் மகளிருக்கு கொடுக்குறேன் மார்க் தட்டுறீங்களே. முதல்ல மகளிருக்கு என்னங்க தேவை? தமிழ்நாட்டுல பாதுகாப்பு தானமா தேவை. மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் தேவை. ஆமா, அடிச்சாரு இரும்பு கரம் எல்லாம் துருப்பிடிச்சு கைலாங்கடைக்கு போயிடுச்சு அவருடைய இரும்பு கரம் எல்லாம். நீங்க பாருங்க, மாசம் 1000 ரூபாய் மகளிருக்கு தேவையில்லை. என்னுடைய சகோதரிகள், என்னுடைய மகளிர்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கின்ற மகளிருக்கு பாதுகாப்பு தேவை. அதிமுக ஆட்சியில காவல்துறை அதிகாரிகள் எப்படி இருந்தாங்க யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு நிகராக தமிழக காவல்துறை இருந்துச்சு புரட்சி தலைவி அம்மா காலத்துல, புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலத்துல. நீங்க காவல்துறையே கிடையாதுங்க. அதிமுக பொள்ளாச்சி இஷ்யூ ஞாபகம் இருக்கும் சார். எங்க ஞாபகம் இருந்துச்சு. அன்னைக்கு எங்க அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சரா இருந்தார். உடனடியா சிபிஐக்கு வழக்க மாத்தினாரு. மக்களை பத்தி அவர் யோசிச்சாரு. இன்னைக்கு வழக்க மாத்தி இன்னைக்கு தீர்ப்பு பெற்று கொடுத்திருக்கிறோம் நாங்க. நீ சிபிஐக்கு மாத்தியா? அண்ணா நகர்ல நடந்த அண்ணா நகர் குற்றவாளி தவறு பண்றது, நாங்க போராட்டம் பண்ணா மாவு கட்டு போட்டு அவனை கூட்டு போய் ஆதரவு கொடுக்கிறது, இப்படி இதுவாங்க குற்றவாளியை சுட்டு பிடிக்கிற லட்சணம். மகளிருக்கு 1000ன்றீங்களே, மகளிருக்கு முதல்ல பாதுகாப்பு கொடுங்க, அப்புறம் நீங்க 1000 ரூபாய் கொடுக்கலாம். மகளிருக்கே பாதுகாப்பு இல்ல. அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கிற மாணவிக்கு பாதுகாப்பு கிடையாது. அண்ணா நகர்ல இன்னைக்கு பச்சிலம் குழந்தைக்கு பாதுகாப்பு கிடையாது. முந்தா நாள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறாங்கம்மா, ஆர்த்தி ஸ்கேன்ஸ் ஒரு ஸ்கேன் சென்டர் அண்ணா நகர், இந்த பகுதியில் இருக்கிற அண்ணா நகர் பகுதியில் அதுல பணிபுரிகின்ற ஒரு நபர், ஒரு பெண் வந்து கர்ப்பமா இருக்கிறாங்க. அவங்கள வந்து பரிசோதனை ஸ்கேன் செய்து கொள்வதற்காக ஸ்கேன் சென்டருக்கு வராங்க. அவங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கான். அப்ப எந்த அளவுக்கு இந்த ஆட்சி இருக்குது? பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, பிறக்கிற குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்ல. 96 வயசுல செத்து எப்படா போலான்னு நினைக்கிற பாட்டிக்கும் இந்த ஆட்சியில பாதுகாப்பு கிடையாது. அப்படி இருக்கும்போது மகளிருக்கு 1000 முக்கியம் கிடையாது. பாதுகாப்பு 40 நம்பர் நடந்தது, இந்த ஆட்சியில 20 தான் நடந்தது. எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிறதெல்லாம் என்ன பண்ண முடியும்? டெய்லி தினந்தோறும் நடக்குதுங்க. இன்னைக்கு பாலியல் தொல்லை இல்லாத பேப்பரும் கிடையாது, நியூஸும் கிடையாது. தினந்தோறும் நீங்க பாருங்க, பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. எங்கங்க இல்லாம இருக்கு? எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு ஸ்டாலினுடைய கொடுங்கோல் ஆட்சியில. சார் இதுக்கு முந்தைய அதிமுக ஆட்சியில இருந்ததை விட பெட்டரா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். என்னங்க பெட்டரா பண்ணாரு? படிக்கிற மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததா பெட்டரா? என்னங்க பெட்டர்? ஒண்ணுமே பெட்டர். வெளியில போறாங்க, அதனால நடக்குது. இதுக்கு ஒரு போலீஸ் எல்லாருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. நான் என்ன கேக்குறேன், பண்ணவன் திமுக காரன், பண்ணவன் திமுக காரன் தானேங்க, உங்க கட்சிக்காரன் தானே பண்றான். எப்படி சார் கட்சிக்காரன்? அமைச்சர் போய் பிரியாணி சாப்பிடுவார், கட்சிக்காரன் இல்லையா? அப்புறம் ஒரு அமைச்சர் டைம் விட்டுட்டு போய் பிரியாணி சாப்பிடுறாரு. நான் என்ன கேக்குறேன், ஒரு கடையில போய் பிரியாணி சாப்பிட்டாருன்னா அவருக்கு பிரியாணி பிடிக்கும், போய் சாப்பிட்டாரு. வீட்டுல போய் எப்படிங்க பிரியாணி சாப்பிடுவாரு சார்? அதுதான் திமுக அனுதாபின்னு சொன்னாரு சார். அப்புறம் எப்படி 21ல ஓட்டு கேட்டு அவர் சுத்தினாரு? அந்த நாய் மீது பல வழக்குகள் இருந்துச்சு. அதிமுக ஆட்சியில அவனை சிறைக்கு அனுப்பணும் நாங்க, அவனை வெளியே விட்டது திமுக. இது போன்ற பல வழக்குகள் இந்த ஆட்சியில நடந்து கொண்டிருக்கின்றது. பல தினம் இப்ப நான் பேசிக் கொண்டிருக்கின்ற நேரம் கூட எத்தனை பச்சிலம் குழந்தைகள் இந்த ஆட்சியில பாலியல் தொல்லைக்கு ஈடுபட்டு இருப்பார்கள் யோசிச்சு பாருங்க. அது கூட நடந்துட்டு இருக்கும். நான் பேசி முடிச்சுட்டு போன் எடுத்து பாக்குறேன், ஒரு நியூஸ் பாக்குறேன்னா அப்ப கூட தெரியுதுங்க இந்த ஆட்சியினுடைய அவலம். 19,931 போக்சோ வழக்குகள் இந்த ஆட்சியில பதிவுபட்டிருக்கு. இன்னைக்கு மகளிருக்கு எங்களுக்கு பாதுகாப்பு தாங்க வேணும். நீங்க தர 1000 ரூபாய் அவசியம் கிடையாதுங்க, பாதுகாப்பு கொடுங்க. தமிழகத்தின் சுந்தர பாண்டியனே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான். ஆமா, சுந்தர பாண்டியன் அவரு. நீங்க வேற ஏங்க அதெல்லாம் சொல்லிட்டு போறேன். நான் வேற அவர் ஏங்க சுந்தர பாண்டியன் அவரார்? பாதுகாப்பு கொடுங்க. நீங்க நான் கேட்கறது, நீங்க ஆட்சி செய்யுங்க, பாதுகாப்பான முறையில ஆட்சி கொடுங்க, மக்களுக்கு சரியான முறையில கொடுங்க. என்ன வேணுமோ அதை செய்யுங்க மக்களுக்கு. ஒண்ணுமே ஒப்பனுக்கு செய்யறீங்க, உன் பிள்ளைக்கு செய்யறீங்க, உன் பேரன் ஃபுட்பால் விளையாட போறானா அதுக்கு போய் நேரில் பார்க்க தெரியுது, எல்லாம் பண்றீங்க. உங்க குடும்பத்துக்கு பாக்குறீங்க, நாட்டு மக்களுக்கு பாருங்க. வீட்டு மக்கள் அப்புறம் பாப்பீங்க. ஏன்னா நாட்டு மக்கள் தான் உங்களுக்கு பொறுப்பு கொடுத்திருக்காங்க, முதலமைச்சர் பொறுப்பு. அதை பாருங்க நீங்க முதல்ல. சார் நீங்க பொதுக்குழு நேத்து நடத்தி முடிச்சீங்க, ஆனா 70 சீட்டு கூட அதிமுக வாங்காது, 230ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வைகோ அவர்கள் ஒரு பெரிய கருத்தை சொல்லியிருக்காங்க. பெரிய ஞானி வைகோ. 70 பேர் கூட அவர் கட்சியில கிடையாது. வயசான காலத்துல 70 பேர். இப்ப அவரோட நிலைமை அடுத்து அவங்க பையனை எப்படின்னா ஒரு நிலைமையை ஆக்கிடணும். ஒரு பார்லிமெண்ட் டைகராக திகழ்ந்தவர் அண்ணன் வைகோ.
அண்ணன் வைகோ மீதுல எனக்கு அவருடைய பேச்செல்லாம் நான் சிறு வயதுல ரசிச்சு கேட்டிருக்கிறேன். பெரிய ஒரு பேச்சாளர், சிறந்த பேச்சாளராக இருந்தவர், பல இளைஞர்களை தன்னுடைய பேச்சால ஈர்த்தவர். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பேச்சாளர் பார்லிமெண்ட்ல அவர் பேசணும் அப்படி இருக்கும். அப்பேற்பட்ட தலைவர் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய, அதுவும் எப்படிப்பட்ட தலைவர் ஸ்டாலின், அவர் அடியில போய் நீ அவர் கால் அடியில போய் உட்கார்ந்துருக்கணும். நீ எவ்வளவு கீழ்த்தனமா மாறிட்ட. 70 சீட்டு ஜெயிக்க நான் ஒன்னே ஒன்று அண்ணன் வைகோக்கு சொல்றேன். இன்னைக்கு திமுகல 4 சீட்டு 3 சீட்டு இது வைகோக்கு ஒதுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன சொல்லி 6 சீட்டு கேட்பாரு, நீ கொடுக்கல நான் அதிமுக கூட்டணிக்கு போயிடுவேன் அப்படின்னு மிரட்டி தான் நீ சீட்டே வாங்கணும். அப்படி இருக்கிற அண்ணன் வைகோலாம் பார்த்து பேசுங்க. அப்புறம் நாளைக்கு 1 சீட் 2 சீட்லேயே உங்களெல்லாம் முடிக்கிடுவாங்க. அதிமுகவை நாங்கள் பார்த்துக்கிறோம். 2.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம் எத்தனை தொகுதி நாங்கள் ஜெயிக்க வைக்கிறதுன்னு. நீ எத்தனை சீட் அங்கே வாங்கலாம், 1 டிஜிட்டில் வாங்கலாமா 2 டிஜிட் வாங்கலாமா? 70 பேர் தான் இருக்கிறாங்க கட்சியில, 30 பேர் சீட் வாங்கி கொடுக்கலாமா? அதை பற்றி யோசிங்க. அதை விட்டுட்டு அதிமுகவை பற்றியெல்லாம் அண்ணன் வைகோ இதுக்கப்புறமும் விமர்சித்து வந்தார். அவருக்கு பதிலடி இன்னும் மிகவும் இதுவாக இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கட்சியே ஒழுங்கா இல்ல, இன்னும் யாரெல்லாம் முக்கிய தலைவர்கள் தாவேக்காக்கு போக போறாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க சார். யார் பேசுறது? எல்லாரும் தான் பேசுறாங்க. ஏங்க நேத்து பொதுக்குழு செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்காரு, ரொம்ப மிக மிக முக்கியமானவர்கள் எல்லாம் அதிமுகல இருந்து டிவிகேல வந்து வர போறாங்க. நேத்து பொதுக்குழு பாத்தீங்கல்ல, எங்க அண்ணன் CV சண்முகம் எப்படி பேசினார், முன்னாள் அமைச்சர். டேய் இது எங்க கட்சிடா, அதிமுக உணர்வு பூர்வமா பேசுறதுன்றது வேற. அவர் வாய் வார்த்தையில பேசினார். 60 வருஷம் அந்த கட்சியில உட்கார்ந்து இருந்தவர் அவருக்கு உணர்வு இருக்காதுன்னு சொல்றீங்களா சார்? ஏங்க போயிட்டாவே உணர்வு கிடையாதுங்க. நீ ஏங்க போற? என்னோட எண்ணம் என்னன்னா, நம்ம ஒரு கட்சியில இணைந்து விட்டோம், அந்த கட்சி நமக்கு பலன் தருது தர, நம்ம ஒரு கொள்கையை பிடித்து இருந்து விட்டோம், ஒரு கொள்கை தலைவர்களை பிடித்து சொன்னவர் இன்னைக்கு போயிருக்காருன்னா அவருக்கு நீங்க ஒன்று சேர்த்தீங்களா? 1 மாத காலம் வெளியே போய் ஒன்று சேர்த்தியா? நீ வெளியே போயிட்டு உன்னுடைய சுயலாபத்திற்கோசம் 2026 மீண்டும் நம்ம எம்எல்ஏ ஆகணும்ன்ற ஆசைக்கு நீ வெளியே போன ஓடுகாலி நீ. இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் தப்புனா இருக்கணும் சரினா இருக்கணும். இந்த கட்சியிலே 10 ஆண்டு காலம், இந்த கட்சியிலே 50 ஆண்டு எங்க கட்சி ஒண்ணு சேருங்கன்னு நான் சொல்றது ஒண்ணே ஒண்ணு, செங்கோட்டையன் ஒரு ஓடுகாலி. இந்த இயக்கத்திலே பல லாபங்கள் அடைந்து, நான் சொல்ல வரதை கேளுங்க, இந்த இயக்கத்திலே பல லாபங்கள் அடைந்து, இந்த இயக்கத்தினால் பெரும் பதவி அனுபவித்து, பெரும் பேரை அனுபவித்து, பெரும் புகழை அனுபவித்து, இந்த இயக்கத்தை பற்றியே தவறாக வெளியே போய் நீ பேசுகிறாய், இந்த இயக்கத்தை விட்டு வெளியேறுகிறாய். உனக்கு அரசியல் பிடிக்கலாம், ஓரம் போய் உட்காரியா? நீ சாதாரண ஒரு குப்பனோ சுப்பனோ போல நான் சொல்ல மாட்டேன். இந்த இயக்கத்துல பெரும் பேரும் புகழும் நீ சம்பாதிச்சிருக்க. இந்த இயக்கம் உன்னை எந்த இடத்தில் வைத்திருந்தது? 10 முறை உன்னை எம்எல்ஏ ஆக்கி அழகு பார்த்த இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். வெறும் செங்கோட்டைன்றது ஒப்பம் பேரை வச்சா தெரியுது செங்கோட்டைன்னு சொல்லிட்டு. அதிமுக 10 முறை கோபிச்செட்டிப்பாளையம் எம்எல்ஏங்க, பெரிய சீனியர். அதிமுகன்றது ஏடிஎம்கேங்க, தொண்டர்களால் நிறைந்த இயக்கம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஏங்க எடப்பாடி டிஎம்கேனா நீ 2016 to 21 உனக்கு அமைச்சரா இருந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜினாமா பண்ணிட்டு போறது அப்பெல்லாம் தெரியல. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், அண்ணன் செங்கோட்டையனுக்கு அவர் மீது பெரும் மதிப்பு இருந்தது, மரியாதை இருந்தது. புரட்சி தலைவர் காலத்திலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரு, புரட்சி தலைவி அம்மா காலத்திலேயும் அமைச்சராக இருந்தாரு, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரு, பல பதவிகளை அனுபவித்தார், பல பொறுப்புகளை கழகத்திலே இருந்திருக்கிறார், ஒரு மூத்த முன்னோடியாக திகழ்ந்திருக்கிறார். அவருக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், நம்ம ஒரு கார் வாங்கி பயன்படுத்துறோம், அந்த கார் ஓடிக்கிட்டே இருக்கு, ஒரு கட்டத்துல இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சு, காரினுடைய வேலிடிட்டி முடிஞ்சு போச்சு, அந்த காரை ஓரம் தூக்கி வச்சிருவோம். அதுக்கப்புறம் அதே போலதான் புரட்சி தலைவி அம்மா 2016 அப்புறம் இது வேலிடிட்டி போன காருன்னு ஓரம் தூக்கி வச்சாங்க. ஆனா விஜய் கட்சிக்கு போனவர் வந்து தூய்மையான ஆட்சி தருவோம்னு வேற சொல்லியிருக்காரு. அதிமுகவும் திமுகவும் ஒண்ணுதான், நான் அதோட தேர்ந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கணும், அதனால விஜய் கட்சியில விஜய் சிஎமாக உயிரை கொடுத்து போராடுவேன்னு சொல்லியிருக்காரு. ஏன் நீ உயிரனா கூடு மயிரனா கூடு, அது உன்னுடைய விருப்பம். நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணு, என் புரட்சி தலைவர், இந்த இயக்கத்தை ஆரம்பித்த தலைவன் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் படத்தை வைத்துக் கொண்டு இந்த இயக்கத்திற்காக தன்னுடைய உயிரையும் மாய்த்து கொண்டு, இந்த இயக்க தொண்டர்களுக்காகவும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் இந்த இயக்கத்துக்காகவும் தன்னுடைய உயிரையே விட்டு என் தலைவி, தியாக தலைவி, பொன்மன தலைவி, புரட்சி தலைவி அம்மா படத்தை வைத்துக் கொண்டு நீ ஏன் போற? நான் கேட்கறது ஒண்ணு, நீ எதனா குடு. ஜனநாயக நாட்டுல எங்க கட்சி தலைவருங்க, எங்க கட்சி தலைவி, எங்க கட்சி தலைவர் படத்தை வைத்துக் கொண்டு நீ ஏன் பண்ற? நீ எதனா பொண்ணு எவன் கட்டனா போ, எவன் கூடனா போ, அது உன்னுடைய விருப்பம். நீ ஓடி போயிட்ட, ஓடுகாலி நீ போயிட்ட, அதையெல்லாம் நான் பேசவில்லை, அது உன்னுடைய விருப்பம். நீ போற. நீங்க எப்படி சொல்ல முடியும்? நீங்க ஜெயலலிதா போட்டோ வச்சுக்க கூடாது, அது அவர் விருப்பம். ஜனநாயக நாட்டுல எங்க கட்சி தலைவருங்க,
எங்க கட்சி தலைவர் படத்தை வைத்துக் கொண்டு நீ எங்க கட்சியை இழிவா பேசுவ. எங்க எங்க கட்சி தலைவி படம், எங்க கட்சி தலைவர் படத்தை வைத்துக் கொண்டு நீ எங்க கட்சியை இழிவா பேசுவோம், நாங்க பார்த்து கொண்டு இருப்போமா? அவர்தான் தெளிவா சொல்றாரு சார், இது அதிமுக இல்ல, இது இடிஎம்கே இடிஎம்கே. ஏங்க அந்த ஆளுதான் வயசாகி போச்சு, கேஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு போகாம டிவிகேக்கு போயிருக்காருன்னா ஏதேதோ பேசி கொண்டு இருக்கிறாரு. என்ன பேசுறதுன்னே அண்ணன் செங்கோட்டையனுக்கு தெரியாம போச்சு. எப்படி பேசணும், என்ன பேசணும்? 50 ஆண்டு காலம் இந்த அரசியல் வாழ்க்கையிலே உனக்கு வாழ்க்கை பிச்சை போட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீ வெளியே போய் இந்த இயக்கத்தை நீ இவ்வளவு இழிவா பேசுற. அண்ணன் எடப்பாடியார் உனக்கு கடைசி காலகட்டத்திலே உன்னை அமைச்சராக்கி அழகு பார்த்த தலைவர் எடப்பாடியார், பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருப்பியா? உனக்கு கொடுத்து அழகு பார்த்தவருங்க எடப்பாடியாரு. ஒரு ஓடாம இருந்த காரை எப்சி பண்ணி மீண்டும் 2016 பிறகு ஓட வச்சவர் எங்க அண்ணன் எடப்பாடியார். உங்களுக்கு அமைச்சர் கொடுத்தாங்களா அம்மா 2016க்கு அப்புறம்? கொடுத்தவர் எங்க அண்ணன் எடப்பாடியார். நீ அவரை போய் பழி போடலாமா? அவரை பற்றி நீ தவறா பேசலாமா? நீ என்ன வேணா உண்மையை பேசியா, தவறானது ஏன் பேசுற? நீ எந்த கட்சிக்கு வேணா போ, எங்க வேணா போ. நாளைக்கு ஸ்டாலின் வீட்டுல கூட போய் உட்காரு, அண்ணா அறிவாலயத்துக்கு வாட்ச்மேனா கூட போ, அது உன்னுடைய விருப்பம். இந்த இயக்கத்தை பத்தி நீ ஏன் தவறா பேசுற? போனவன் மூடிக்கிட்டு அந்த வேலையை செய்ய, எங்க இயக்கத்தை பற்றி எல்லாம் பேசாத. ஓடிட்டியா அதோட இருக்கணும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசுவதற்கு எவனுக்கும் அருகதை கிடையாது. இந்த இயக்கம் தொண்டர்களுக்காக உருவான இயக்கம், மக்களுக்காக சேவையாற்றுவதற்காக உருவான இயக்கம். இந்த இயக்கம் ஒரு மாபெரும் வரலாற்று சிறப்பு முக்கிய இயக்கம், வரலாற்று தலைவர்களை பெற்ற இயக்கம். இயக்கத்தை பற்றி பேசுவதற்கு தமிழகத்திலே யாருக்கும் அருகதை கிடையாது. ஆட்சி செய்வது இபிஎஸ் இல்ல அவரோட பையன் தான் வர ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு சார். ஏங்க நீங்க வேணா பாருங்க, எடப்பாடியார் பையன் எதலங்க வந்திருக்காரு? எடப்பாடியார் இந்த மக்களுக்காக உழைக்கிறார். அவர் எங்க வாரிசு என்ற அடிப்படையில் அவங்க பையன் எதுக்குங்க வந்திருக்காரு? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய மருமகனுக்கு சீட்டு கொடுத்துட்டாரு, அவர் பையனுக்கு சீட்டு கொடுத்து ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ஒண்ணுமே சொல்ல முடியாதுங்க, சும்மா வாய் வார்த்தைக்கு சொல்லலாம். எடப்பாடியார் இந்த இயக்க தொண்டர்கள் நேத்து கூட பொதுக்குழுல சொல்லியிருக்காரு, இங்க வந்திருக்கின்ற அடிமட்ட தொண்டர்களுக்கு தான் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே சீட்டே தவிர வேறு யாருக்கும் கிடையாதுன்னு நேத்து சொல்லியிருக்கிறாரு. உழைக்கிறவங்களுக்கு சீட்டு, பெயிண்ட் அடிக்கிறவங்களுக்கு கள்ளக்குறிச்சியில எங்க அண்ணன் செந்தில்குமார் கள்ளக்குறிச்சியில பெயிண்டர், சாதாரண பெயிண்டர், அப்படிப்பட்டவருக்கு 2021 சீட்டு கொடுத்தாரு. ஏற்காடு தொகுதியில 100 நாள் வேலைக்கு போனவங்க எங்க அக்கா சித்ரா 2 முறை எம்எல்ஏ ஆயிருக்காங்க, 3 முறை எம்எல்ஏ ஆயிருக்காங்க. அந்த அக்கா 100 நாள் வேலையில பணிபுரிந்தவங்க புரட்சி தலைவி அம்மா சீட்டு கொடுத்தாங்க. அதன் வழியில எடப்பாடியார் மீண்டும் சீட்டு கொடுத்தாரு. நீங்க உழைக்கின்ற தொண்டர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட ஜாதியின் ஆதிக்கம் தான் அதிமுக செயல்படுதுன்னு ஒரு பேச்சு ரொம்ப அடிப்படையா வந்து ஏங்க எது அண்ணா திராவிட முன்னேற்ற சும்மா அப்படிதாங்க வதந்திகள் எல்லாம் பரப்புவானுங்க. ஏன்னா அதிமுகவை பத்தி பேசினாதான் இன்னைக்கு மீடியாக்களே ஓடும் அப்படின்றதுக்கோசம் ஏதாவது ஒண்ணு பேசுறது, ஏதாவது ஒண்ணு சொல்றது. அதிமுக அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தொண்டர்களுக்கான இயக்கம். தொண்டர்களை கொடிபிடிக்கின்ற தொண்டர்களை கோட்டைக்கு அனுப்பி அழகு பார்க்கிற இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். அந்த இயக்கத்துல ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது. அப்படி பார்த்தா ஒரு கழகத்தினுடைய அவைத்தலைவராக ஒரு இஸ்லாமிய சகோதரர் அண்ணன் அவைத்தலைவர் அவரை உட்கார வச்சு அழகு பார்த்திருக்குமா இயக்கம்? இந்த இயக்கம் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாத்திலுமே நாங்க ஜாதி மதத்தை பார்க்காத இயக்கம்ங்க. திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரியா நாங்க ஜாதி பார்த்து சீட்டு கொடுக்கிறது, மதத்தை பார்த்து சீட்டு கொடுக்கிறது? ஒரு பட்டியலினத்து எம்எல்ஏவா இருந்தா நேத்து கூட பார்த்தேன், ஒரு பட்டியலினத்து திமுகவினுடைய முன்னாள் எம்எல்ஏ ஒருத்தர் ஸ்டாலினை சந்திக்க நேரம் கேட்டிருக்காரு. அப்பாயின்மெண்ட் இல்ல, உறுப்பினர் கார்டை தூக்கி அண்ணா அறிவாலயத்துல போட்டு வெளியேறி இருக்கிறாரு. அதிமுக அப்படியா நடக்குது? இந்த இயக்கம் மக்களுக்காக யார் போனாலும் எங்க அண்ணன் எடப்பாடியார் கிரீன் வேஸ்ட்ல அவர் வீடு கதவு திறந்து இருக்கும். அண்ணன் எடப்பாடியாரை பார்க்க வந்திருக்கோம், தொண்டர்கள் உடனடியா உள்ள அனுப்பி தலைவரை பார்த்துட்டு வருவோம். அப்படிப்பட்ட இயக்கம் அதிமுக. அப்படிப்பட்ட பொதுச் செயலாளரை நாங்கள் எல்லாம் பெற்று இருக்கிறோம். இந்த இயக்கத்துல எவன் வேணா பேசுவான். இந்த இயக்க தொண்டர்கள் அவ்வளவு உற்சாகமா இருக்கிறோம், அவ்வளவு தெளிவா இருக்கிறோம். எப்பொழுது ஆட்சி வரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். கொண்டாடுவதற்காக இனிப்பு கொடுத்து கொண்டாடுவதற்கு, பட்டாசு வெடித்து கொண்டாடுவதற்கு தயார் நிலையில இருக்கிறோம். அதனால பேசுறவா அப்படித்தான் பேசுவான். சார் நேற்று பொதுக்குழுல இபிஎஸ் அவர்கள் வெளியிட்டதுல ஒரு முக்கியமானது திமுகவின் ஊழல் லிஸ்ட் அப்படின்னு ஒரு லிஸ்டே வெளியிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம கிட்னி திருடர்களுக்கு வந்து நான் ஆட்சி அமைச்சா கண்டிப்பா ஒரு தண்டனை உண்டுன்னு சொல்லியிருக்காரு. இதுல உங்களுக்கு கருத்து என்ன? திமுகவை பொறுத்த வரைக்கும் மொத்த அமைச்சருமே ஊழல் அமைச்சர். அவங்க கட்சியே ஊழலுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான். பேரறிஞர் அண்ணா இருக்கும்போது சரியான இருந்த இயக்கம். அவர் மறைவிற்கு பிறகு ஊழலுக்காகவே ஊற்றுக்கண்ணாக இருந்தவர் திரு கருணாநிதி. அவருக்கு செலவு வைக்கணும்னா சத்தியமா வைக்கலாம். ஊழல் செய்வதிலே சிறந்த தலைவர் கருணாநிதினு அவருக்கு ஒரு செலவு வைங்க. அப்படிப்பட்ட தலைவர் அவரு. அந்த கட்சியே அப்படிப்பட்ட கட்சி, அந்த கொள்கைகளே அப்படிப்பட்ட கொள்கை. அதிமுகல இருந்த அமைச்சர்கள் தான் அங்கேயே இருக்காங்க. அப்ப ஊழல்லாம் அப்ப இங்கே தானே சார் இருந்திருக்கும். பாலாஜி அவர்களாக இருக்கட்டும், சேகர் பாபு அவர்களாக இருக்கட்டும், எல்லாரும் அதிமுகல இருந்தா அங்க இருக்கும்போது சரியா இருந்தா. அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன வந்துருச்சு, இங்க கொள்ளையடிக்கணும்ன்ற ஆசை வந்துருச்சு. சரி அதிமுக வந்து மக்களுக்கான இயக்கம், இங்க கொள்ளையடிக்க முடியாது, புரட்சி தலைவி அம்மா விரட்டி அடிச்சுடுவாங்க, ஓடா நம்மளுடைய ரூட்டை திருப்பு, கோபாலபுரத்துக்கு போனா கொள்ளையடிச்சுக்கலாம். உள்ள இருந்திருக்காங்க சார். ஏங்க அவர் மீது பொய்யான வழக்குகளை போட்டு அவரை எப்படியெல்லாம் நோகடிக்க வேண்டும் என்று அவருடைய பொய்யான வழக்குகள் அதெல்லாம் உண்மையான வழக்குகள். நீ மக்கள் கிட்ட போய் கேளுங்க. கருணாநிதி படத்தை காமிச்சு, அம்மா படத்தை காமிச்சு மக்கள் கிட்ட போய் கேளுங்க. 2 பேர்ல யாருங்க ஊழல் செஞ்சாங்கன்னு கேளுங்க. மக்கள் சொல்றது திருட்டு பையன் தாங்க மக்கள் சொல்லுவான், நான் சொல்ல. இந்த ஆள் தாங்க மொத்தமே பண்ணது.
முடியாது அப்படின்னு மக்களே சொல்லுவாங்க. ஏன்னா மக்களுக்கு தெரியும் மக்களுக்கான தலைவர் யாரு, மக்களுக்காக பேசுகின்ற தலைவர் யாருன்னு மக்களுக்கு தெளிவா தெரியும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு எங்க அண்ணன் எடப்பாடியார் சரியான முறையில ஊழல் பட்டியல வெளியிட்டு இருக்காரு. ஏன்னா ஒவ்வொரு அமைச்சரும் இன்னைக்கு சிறைக்கு போக போறாங்க. நடக்கும்போது நாங்க வந்து தீர்ப்பு வாங்கி கொடுப்போம்னு திமுக சொல்லி வந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் என்னன்னு தெரியாது எங்களுக்கு. அதே மாதிரிதான் இன்னைக்கு அதிமுகவும் சொல்றாங்க, நாங்க அடுத்த ஆட்சிக்கு வந்தா நாங்க வந்து எப்பவுமே நாங்க சொல்றதாங்க செய்வோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லுகின்றதை செய்து காட்டுகிற இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று நாட்டு மக்களுக்கு தெளிவா தெரியும். ஏன்னா அதனால தானே அவங்க வருடம் ஒரு தொடர் ஆட்சியை கொடுத்தாங்க. 2011 அப்புறம் 16 தொடர் ஆட்சி, புரட்சி தலைவர் காலத்தில் தொடர்ந்து 3 முறை ஆட்சி. அப்படி தொடர்ந்து மக்கள் வாக்களிக்கிறாங்க. இன்னைக்கு நமக்கு ஒரு விஷயம் பிடிக்குதுன்னா அந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் நம்ம போய் ஒரு கடைக்கு வாங்குறோம் அப்படின்னா நமக்கு பிடிக்கவே தானே போய் வாங்குறோம். அப்படி மக்கள் இந்த இயக்கத்தை விரும்புறாங்க. ஏன்னா இந்த இயக்கம் மட்டும் தான் தமிழகத்திலே சொல்கின்றதையும் செயலிலே காட்டுகிற இயக்கமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்னு மக்களுக்கு தெரியும். அண்ணா எடப்பாடியார் இப்ப சொல்லியிருக்கிறார், ஊழல் செய்கின்றவர்களா நான் ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பாக தண்டனை பெற்று தருவேன்னு சொன்னார். கண்டிப்பா அதை செய்வாரு. ஏன்னா அவர் ஆட்சியில் இருக்கும் போதே நீ செந்தில் பாலாஜி உள்ள போயிட்டு இப்ப வெளியே வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாப் முடிஞ்சிச்சு, செகண்ட் ஹாப் அண்ணன் KN ரெடியா இருக்கிறார். இன்னொரு ஓரிரு வாரங்கள்ல கண்டிப்பாக அரெஸ்ட் ஆயிடுவார். நான் ஒரு சில பத்திரிகை எல்லாம் படிச்சேன். கண்டிப்பா அவர் அரெஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதனாலதான் அவன் பையன் போய் நீ நிர்மலா சீதாராமனை போய் சந்திக்கக்கூடிய நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வேற எதுக்கு போக போறீங்க? எந்த ஷா வந்தாலும் எங்களுக்கு பயம் இல்ல, டெல்லி பாதுஷா எல்லாம் இங்க ஒண்ணும் பண்ண முடியாது நம்மளுடைய முதல்வர் வந்து ட்வீட் பண்ணிருக்காங்க. டெல்லி பாதுஷா தான் நீங்க இது ஒண்ணும் பண்ண முடியாது. எதுக்கு நீங்க போய் அம்மையார் நிர்மலா சீதாராமனையா போய் சந்திச்சிருக்கீங்க? எதனால அங்க போய் சந்திக்கிறீங்க? ஏன் ஸ்டாலினை கேட்கிறேன், நீங்க ஓடுனீங்களே மக்கள் பிரச்சனைக்கு ஓடுனீங்களா? உங்க வீட்டு மக்கள் பிரச்சனைக்கு தானே ஓடுன நீ டெல்லிக்கு? உன் மந்திரிகளும் அப்படித்தானே இருக்கானுங்க. அவனுக்கு பிரச்சனைனா ஓடுறது டெல்லிக்கு, மக்களுக்கு பிரச்சனைனா ஓடுறது கிடையாது. ஏங்க மேகதாது அணையில நீர் வரலங்க அது பண்ணுங்கன்னா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க, இது பண்ணிருக்கேங்க, அது மனு கொடுத்துருக்கேன்னு சொல்றதை தவிர்த்து போய் நேரடியா மக்களுக்காக போராடுவது கிடையாது. மக்களுக்காக போய் டெல்லியில போய் தலைவர்களை சந்தித்து தமிழ்நாட்டு பிரச்சனைகளை பேசுவது கிடையாது. உன் வீட்டுல பிரச்சனை ஈடி வந்துருச்சு வரலன்னு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் கூட அவர் போய் சந்திக்கல. மக்களுக்கான மெட்ரோ வராம நான் எப்படி பிரைம் மினிஸ்டர் வரவேற்க முடியும்னு கேட்டவர் சார் முதல்வர். அப்புறம் எதுக்கு வெள்ளக்கோடை எடுத்துட்டு போனாரு? அப்ப மெட்ரோ வந்துருச்சா? வெள்ளக்கோடை எடுத்துட்டு போனாரு இல்ல, இப்ப மெட்ரோ வந்துருச்சுங்களா? ஏங்க இவரு ஒரு அரசியலுக்கோசம் அற்ப அரசியலுக்கோசம் என்னென்ன பண்ண முடியுமோ அப்படி பண்ணக்கூடிய தலைவர் ஸ்டாலின். அவருக்கு என்னன்னே தெரியாது பாவம். வெள்ளக்கோடை கருப்பு கோடை கூட தெரியாது. ஏன்னா ஃபுல்லா கருப்பு கிளாஸ் போட்டு சுத்திட்டு இருக்கிறதுனால அவருக்கு தெரியாது. அப்படிப்பட்டவரா இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு என்னங்க தெரியும்? அவர் போய் வீட்டு மக்களுக்கு பிரச்சனைனா மட்டும் தான் அவர் போய் சந்திக்க தெரியுமே தவிர்த்து நாட்டு மக்களுக்கு பிரச்சனைனா போய் பார்க்க மாட்டாரு. இன்னைக்கு நேரு ரெடியா இருக்கிறார் மாற்றத்துக்கு. 1020 கோடி ஊழல் வந்திருக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறையில. இந்த டாய்லெட் கட்டினது அதெல்லாம் 7.5% இருந்து 10% வரைக்கும் இதுல கமிஷன் அடிச்சிருக்காங்கன்றதுக்கோசம் இதுல மாட்டி இருக்கு. நல்லா தெளிவா மாட்டி இருக்காப்ல நேரு. கண்டிப்பா வந்து கொடுத்த சாட்சி எல்லாம் எதிர்த்து FIR வந்து காவல்துறை போடலன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வருதுல. அது காவல்துறை ஏவல்துறை, ஸ்டாலினுடைய ஏவல்துறையா மாறி போகுது. அப்படி இருக்கும்போது இவங்க FIR எல்லாம் போட மாட்டாங்க. ஸ்காட்லாந்து யார்டை விட முந்தி இருக்கிறது தமிழ்நாடு போலீஸ்னு சொல்லுவாங்க சார். நீங்க என்னன்னா ஏவல்துறை. அதிமுக ஆட்சி இல்லங்க அது, ஸ்டாலினுடைய ஆட்சியில ஏவல்துறை. அப்படின்னா நீங்க FIR போட்டுருக்கணும்ல. இந்த ஆட்சியை பத்தி குறை சொல்றவங்க, ஒரு மீடியா குறை சொல்லுது அப்படின்னா, ஒரு அரசியல் விமர்சகர் குறை சொல்றாங்கன்னா அவங்க மேல எல்லாம் வழக்கு போடுற, ஊழல் பண்றவங்க மேல ஏன் வழக்கு போட மாட்டற? இந்த அமைச்சர் மீது இவ்வளவு ஊழல் இருக்கு, அமைச்சர் பட்டியல இருந்து நீக்கு, ஏங்க நீக்க மாட்டீங்க? இன்னைக்கு நெக்ஸ்ட் நேரு ரெடியா இருக்காருங்க. அடுத்து ரெண்டாவது அரெஸ்ட் நேரு. ஃபர்ஸ்ட் விக்கெட் செந்தில் பாலாஜி விழுந்துச்சு. ரெண்டாவது விக்கெட் இப்படிதான் சொன்னாங்க. வெள்ள வந்து அதே இலாகா வாங்கிட்டு அமைச்சரா இன்னைக்கு இருக்காரு. நாங்க ரெண்டாவது எல்லாம் சொல்லலாம், ஆனா எங்களை யாரு உள்ள வச்சிருக்காங்க, நாங்க அதே பதவியில தான் இருக்கோம்னு சொல்றாங்களே. அப்பனா இவங்க ஆட்சி மேலதானங்க தப்பு. ஓராண்டு காலம் அவர் நாங்க சிறையில வச்சிருந்தாங்கல்ல. மீண்டும் அவருக்கு தியாகி பட்டத்தை கொடுத்து நடு வீட்டுல ஏற்பி உட்கார வைக்கிறேன்னா உனக்கு வருமானம் அவன் பெற்று தரான், ஊழலை எட்டு வந்து உங்க கொடுக்குறான் உங்க குடும்பத்துக்குன்றதுக்கோசம் இவர் வச்சிருக்காரு. அப்ப யார் மீது தவறு? ஒரு தவறு இருக்கிறதுனால தானே அவர் ஓராண்டு காலம் இருக்கிறாரு. நீதிமன்றமே அவர் வெளியிடாத அளவுக்கு, ஜாமீன் தராத அளவுக்கு ஓராண்டு காலத்துக்கு சிறையில் இருந்த நபரை நீ மீண்டும் அமைச்சரவையில சேர்க்கிறேன்னா என்ன அர்த்தம்? தேர்தல் நெருங்கினருக்கு திமுக மீது மற்ற கட்சிகளுக்கு காழ்ப்புணர்ச்சி, அதனாலதான் இப்படி குறி வைக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. குறி வைக்கல, ஒண்ணு வைக்கல, மொத்த பேர் திருட்டு பசங்களாகிறானுங்க. எல்லாம் பண்ண தப்பு. உப்ப தின்னா தண்ணி குடிச்சே ஆகணும். அப்படி இருக்கிற காலத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க மொத்த அமைச்சரும். முதல் விக்கெட் செந்தில் பாலாஜி பெரிய விக்கெட் விழுந்துச்சு. ரெண்டாவது எங்க அண்ணன் பொன்முடி விழுவாருன்னு பார்த்தோம். ரெண்டாவது விக்கெட் அவர் டக் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அப்படியே கையெடுத்து கும்பிட்டு ஐயா வயசாயிடுச்சு நடக்க முடியாது, நான் சிறையெல்லாம் போனா என்ன பண்றதுன்னு அவர் டக் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. மூணாவது விக்கெட் தான் இப்போ KN நேரு. இன்னொரு ஓரிரு வாரங்கள்ல கண்டிப்பா அரெஸ்ட். KN நேரு கண்டிப்பா அரெஸ்ட் ஆவாருங்க. அவர் மீது தகுந்த சாட்சிகள்லாம் மாட்டி இருக்கு. அவருக்கு கண்டிப்பா அவர் அரெஸ்ட் ஆவதற்கு 100%, 99% வாய்ப்பு இருக்கிறது. அவர் கட்டாயம் அரெஸ்ட் ஆவார். ஏன்னா நான் ஒரு சில பேப்பர்கள்ல படிக்கும்போது அவர் எந்த அளவுக்கு ஊழல் செய்திருக்கிறார் தெரிஞ்சிருக்கு. இடி அவ்வளவு எக்ஸ்பிளனேஷனா கொடுத்திருக்காங்க இவர் மேல. இப்ப இருக்க பொறுப்பு DGPக்கு கொடுத்திருக்காங்க. அவர் ஒண்ணுமே பண்ண மாட்டாருங்களே. ஒரே ஒரு இது கூட அவங்களால FIR கூட பதிவு பண்ண முடியல. அடுத்து அண்ணன் துரைமுருகன் 4000 கோடி மணல் ஊழல். அடுத்து பொங்கல் தொகுப்புல பண்ண அமைச்சர் ஊழல். அவர் ரெடியா இருக்காரு. மொத்த ஊழல் பட்டியல் தயாராகி விட்டது.
இருக்கிறது. ஒவ்வொரு அமைச்சரா தேர்தல் நெருங்க சிறைக்கு செல்ல போகிறார்கள். இவர்கள் எல்லாம் ஸ்டாலின் சொல்றாரு பாருங்க, அடுத்து நாங்க தாங்க ஆட்சி, உதயநிதி சொல்றாரு நாங்க தாங்க மீண்டும் முதலமைச்சர், நாங்க தாங்க ஆட்சி செய்வோம். கண்டிப்பா நீங்க தான் ஆட்சி செய்வீங்க. ஆனா சட்டமன்றம் வந்து செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில இருக்காது, புழல் சிறையில இருக்கும். மொத்த அமைச்சரும் ஒவ்வொரு ரூம்ல இருப்பாங்க. ஸ்டாலின் அங்க ஜெயில் வார்டனா இருப்பாரு. மொத்த பேரையும் பார்த்துக்கிட்டு பள்ளிக்கூடம் படிச்சுனா பாளையங்கோட்டையிலன்ற பாட்டு மாதிரி இவர் பாடிக்கிட்டு மொத்த அமைச்சரையும் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அது மாதிரி கண்டிப்பா எல்லாரும் சிறைக்கு போக போறாங்க, உறுதியாகி விட்டது. இந்த ஆட்சியே சிறை செல்லக்கூடிய ஆட்சி. சப்போஸ் இந்த ஆட்சியில நடக்கவில்லை என்றாலும் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக பிறகு கண்டிப்பாக தவறு செய்கின்ற நாய்களை கண்டிப்பாக சிறைக்கு அனுப்புவார் அண்ணன் எடப்பாடியார் என்பதிலே மக்கள் தெளிவாக இருக்கிறார், உறுதியாக இருக்கிறார். இந்த நிலையில மழை நிவாரணம் கேட்டு 5000 கோடி கேட்டு மறுபடியும் மத்திய அரசு நம்மளுடைய தமிழக அரசு கேட்டிருக்கு சார். வருஷம் 4000 போன டைம் 4000 கோடி கேட்டாங்க. இதே ஸ்டாலின் சொன்னாரு 90% வாக்குறுதியை நாங்க நிறைவேற்றிட்டோம், மழை எங்க பெஞ்சாலும் நிக்காது, 4000 கோடியில இத்தனை கோடி நாங்க செலவு பண்ணிட்டோம், மழையே நிக்காதுன்னாரு. 2023லயும் அதே தான் சொன்னாரு, 24லயும் அதே தான் சொன்னாரு. இன்ன வரைக்கும் மழை பெஞ்சா தண்ணி தேங்கிட்டு தானேங்கம்மா இருக்கு. இல்ல நிக்கவே இல்ல, 6 மாதிரி ஓடிட்டு தான் இருக்குன்னு நம்மளுடைய மேயர் பிரியா சொல்றாங்க. பீச் மாதிரி ஆயிடுச்சு, மெரினா பீச் மாதிரி சென்னை மாநகரமே. மக்கள் எந்த குறையுமே சொல்லல, சந்தோஷமா இருக்காங்க. சந்தோஷமா இருக்காங்க மக்கள். பாவம் அவன் தண்ணியில இருந்து தப்பிச்சா போகணும்னு இருக்கா. பாதி பேர் ஒரு நாள் மழை பெஞ்சாவே சொந்த ஊருக்கு போயிடுறாங்க. சென்னை காலி பண்ணிட்டு ஐயோ எப்பா இங்கெல்லாம் இருக்க முடியாது, சொந்த ஊருக்கு போயிடலான்னு போயிடுறாங்க. அப்படி இருக்குது. மழை தண்ணி எங்க பார்த்தாலும் தேங்கி கொண்டுதான் இருக்கிறது. இவங்க இந்த மீடியாவுக்கோசம் என்னென்னமோ பேசிக்கிட்டு காலி இதுக்கு முன்னாடி போய் உட்கார்ந்துக்கிட்டு போய் பார்த்துக்கிட்டு நான் அப்படி இது ஆய்வு பண்றேன் அதை ஆய்வு பண்றேன்னு சும்மா மக்களை ஏமாத்திக்கிட்டு உதயநிதி ஸ்டாலினும் சரி மக்களுக்காக யாரும் ஆட்சி செய்யவில்லை. செய்திருந்தால் தண்ணி தேங்கி இருக்காது. சரியான முறையில பண்ணுங்க. நீங்க ஏங்க மழை வரும்போது தான் ரோடு போடுவீங்களா? மழை வரும்போது ரோடு போட்டா அந்த ரோடு கரைஞ்சுதான் போகும். இப்படியா மக்கள் பணத்தை வீணடிக்கிறது? 4000 கோடி வீணடிச்சு ஆட்டையை போட்டு போயிட்டாங்க. அம்மா மேயர் பிரியா மாநகராட்சி மேயரா இருந்தாங்க, என்ன பண்ணாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. அவங்க வீடு வீடா போய் கொசு கொடுத்துட்டு இருந்தாங்க. பாவம் அவங்களுக்கு என்ன தெரியும்? பான்ஸ் பவுடர் போட்டு வீடு வீடா போய் கொசு கொடுத்துட்டு இருந்தவங்களுக்கு 4000 கோடி என்ன தெரியுது, 40000 கோடி என்ன தெரியுது? ஒண்ணுமே தெரியாது. தரையில மக்களோட மழை நீர்ல இறங்கி வேலை பார்த்தாங்க சார். நீங்க இறங்கி எல்லாம் வேலை பார்த்தாங்க. ஸ்டாலின் கார் வந்தா கூடவே ஓடுறது, ரோசா பூ சின்ன ரோசா பூ. ஒரு மேயரை வந்து இப்படி பேச இல்லங்க சொல்றேன். கார் பின்னாடி நீங்க எங்க ஓடுறீங்க? கார் பின்னாடி உங்களுக்கு என்ன வேலை? ஒரு மேயர், ஒரு மாநகராட்சியினுடைய தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் சென்னை மாநகராட்சியினுடைய மேயரா இருக்கக்கூடியவர் எப்படி இருக்கணும்? மதிப்பிற்குரிய மேயர் நீங்க எப்படிங்க செயல்படணும்? கார் பின்னாடி ஓடுறது அவங்க வேலை. உதயநிதி கார் பின்னாடி ரோசா பூ சின்ன ரோசா பூ ஓடுறீங்க. கார் பின்னாடி எங்க ஓடுறீங்க? நீங்க மேயருங்க. நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர். பாக்குற மக்கள், வாக்களித்த மக்கள் என்ன நினைப்பாங்க? நான் பாடுற பாட்டு மக்கள் பாடினா எப்படி இருக்கு? எவ்வளவு கேவலமா போகும் இந்த ஆட்சி. யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். அப்படி ஏங்க நீங்க ஓடுறீங்க ஸ்டாலின் பின்னாடியும் உதயநிதி ஸ்டாலின் பின்னாடியும்? நீங்க மக்களுக்காக பணி புரியுங்க, மக்கள் பணி செய்யுங்க. அதுக்கு தானங்க நீங்க மேயரா இருக்கீங்க. அவர் கார் பின்னாடி ஓடுறதுக்கு நீங்க மேயர். எப்படி இருக்கு இந்த ஆட்சியோட லட்சணம்? நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், சென்னையில மழை நீர் தேங்க கூடாதுன்னா ஒரே ஒண்ணுதான். தேங்காம இருக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு திமுக ஆட்சியில எங்க அக்கா நிவேதா பெத்துராஜ் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அவங்க ஆசைப்பட்டா மட்டும்தாங்க சென்னையில மழை நீரே தேங்காது. கண்டிப்பா அவங்க ஆசை. ஒரு நடிகை எதுக்கு இப்ப அரசியல் இல்ல நான் அதை எது கூட்டு வரேன்னா, அவங்க ஆசைப்பட்டா சென்னையில தண்ணியே தேங்காது. நான் தப்பா சொல்லல. யாரு சார் அவங்க ஆசைப்பட்டா? இல்ல அவங்க ஒரு ட்வீட் போடணும், சென்னை மாநகராட்சியில தண்ணி தேங்காத சென்னை மாநகராட்சியை நான் விரும்புகிறேன் அப்படின்னு ஒரே ஒரு ட்வீட் அவங்க போட்டாங்க. அக்கா நிவேதா பெத்துராஜ் போட்டாங்கன்னா கண்டிப்பா சென்னையில தண்ணி தேங்காது. கண்டிப்பா 5000 கோடி இல்ல 50,000 கோடி செலவு பண்ணியாச்சு சென்னை உயரும். கண்டிப்பா சென்னை உயரும். நாட்டு மக்கள் தெளிவாக இருப்பார்கள். இந்த காணொலி வாயிலாக அக்கா நிவேதா பெத்துராஜ் ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்க ஒரே ஒரு ட்வீட் மட்டும் போடுங்களேன். சென்னை மாநகராட்சி மக்களுக்கோசம் போடுங்களேன். ஒரு ட்வீட் போடுங்க போதும், ரொம்பலாம் வேணும். ஒரே ஒரு ட்வீட். ஏற்கனவே ஒருக்கா வாய்ஸ் அவுட் பண்ணிருந்தாங்க சார், நாய்களுக்காக பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா நாய்களுக்கோசம் போட்டாங்க. இப்ப அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டானுங்க. இந்த போராட்டம் எல்லாம் கொஞ்சம் அடங்கிடுச்சு பாத்தீங்களா? ஏன்னா அந்த கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது. அக்கா வாய்ஸ் வந்தாலே சப்போர்ட் தான்.